ஹோல்ட் ஆன். மத்திய பிரதேசத்தில் நடந்திருக்கிற இந்த சம்பவம் நிஜமாவே மனித தன்மையையே கேள்விக்குறியாக்குது. பில்லி சூனிய கொடுமை, பலியான 2 உயிர்கள், பக்திங்கிற பேர்ல ஒரு நபர் செஞ்ச அந்த பயங்கரம் இப்போ நாட்ட உலுக்கிக்கிட்டு இருக்கு. தி சிங்க்ராவ்லி சாக்ரிஃபைஸ். இதோ அந்த பகீர் பின்னணி. வணக்கம், இது உங்கள் யாஷ். 2026 பிப்ரவரி 12 வியாழக்கிழமை அதிகாலை நேரத்துல மத்திய பிரதேசத்தோட சிங்க்ராவ்லி மாவட்டத்துல இருக்கிற லோஹ்ரா கிராமமே ரத்த கரையால உறைஞ்சு போயிருக்கு. 21 வயசு இளைஞன் சத்ரபதி சிங் செஞ்ச அந்த செயல் கடவுளுக்கே அடுக்காத ஒரு காரியம். லெட்ஸ் பிரேக் த ஸ்டோரி. அந்த பூஜை அழைப்பு. கொலையாளி சத்ரபதி சிங் பக்கத்து வீட்ல இருக்கிற 4 பேரை, 2 பெண்கள் உட்பட சிறப்பு பூஜை ஒன்னு இருக்குன்னு தன் வீட்டுக்கு வரவழைச்சிருக்கான். அவங்களும் பக்தி பரவசத்துல நம்பி போயிருக்காங்க. கோடாரி தாக்குதல், த ப்ரூட்டல் அட்டாக். பூஜை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஆவேசமான சத்ரபதி தான் மறைச்சு வச்சிருந்த கோடாரியையும் கத்தியையும் எடுத்து அந்த 4 பேரையும் கண்மூடித்தனமா தாக்க ஆரம்பிச்சிருக்கான். இதுல பூல்குமாரி 51 மற்றும் கமல் நாராயண் 65 ஆகிய 2 பேர் கழுத்து அறுக்கப்பட்டு அங்கேயே துடிதுடிக்க பலியாகிட்டாங்க. தப்பிய உயிர்கள். இந்த தாக்குதல்ல சுமித்ரா சிங் மற்றும் ராம் பஜன் சிங் ஆகிய 2 பேர் படுகாயங்களோட அங்கேருந்து தப்பிச்சு ஊர் மக்களுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. போலீஸ் ஆக்ஷன். தகவல் கிடைச்ச உடனே சிங்க்ராவ்லி எஸ்பி மனிஷ் கத்ரி தலைமையிலான போலீஸ் டீம் அங்க போயிருக்காங்க. ஆனா சத்ரபதி தான் குடும்பத்தையே உள்ள வச்சு பூட்டிக்கிட்டு கத்திய காட்டி மிரட்டியிருக்கான். கடைசியில போலீஸ்காரங்க வீட்டின் கூரையை உடைச்சு உள்ள இறங்கி அவனை மடக்கி பிடிச்சிருக்காங்க. கொலையாளி கொடுத்த பகீர் வாக்குமூலம். சத்ரபதி சிங் போலீஸ் விசாரணையில சொன்ன அந்த தகவல்கள் எல்லாமே மூட நம்பிக்கையின் உச்சம். மனைவியின் கருச்சிதைவு. என் மனைவிக்கு சில நாட்களுக்கு முன்னாடி கருச்சிதைவு ஏற்பட்டுச்சு. அதுக்கு இந்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க செஞ்ச பில்லி சூனியம் தான் காரணம்னு நம்புனேன். தந்தையின் மரணம். சில வருடங்களுக்கு முன்னாடி என் அப்பா உடல்நிலை சரியில்லாம இறந்தப்பவும் இவங்க தான் ஏதாவது செஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு சந்தேகம் இருந்தது. கடவுளுக்கு பலி. மறைமுகமா என்ன பாதிச்சு இவங்கள ரத்த பலி கொடுத்தாதான் கடவுள் சாந்தமடைவார், என் குடும்பம் தப்பிக்கும்னு நினைச்சுதான் செஞ்சேன். கண்ணா, கடவுள் அப்படின்னா கருணைதான். மத்தவங்க உயிரை பறிச்சா ஒரு உயிர் பிழைக்கும்னு நம்புறது பக்தி கிடையாது, அது ஒரு மென்டல் டிஸார்டர். பில்லி சூனியத்தை நம்பி பலி கொடுக்கிற இந்த கும்பலால் சமுதாயத்துக்கு ஒரு பெரிய சாபக்கேடு. ஹியூமனிட்டி ஷுட் பி அபவ் சூப்பர்ஸ்டிஷன். இந்த மூடநம்பிக்கை கொலைகளுக்கு என்னதான் தீர்வு? சட்டத்தை சல்லட போட்டாலும் இந்த மாதிரி மனப்பான்மை மாறுமா? கமெண்ட்ல சொல்லுங்க. ஒவ்வொரு கிரைம் அலர்ட் அண்ட் பிரேக்கிங் அப்டேட்டையும் மின்னல் வேகத்துல தெரிஞ்சுக்க எங்களோட ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். This is Yash signing off. Keep watching. Bye bye.